தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபியான காலவெளியிலே மீண்டும் உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுவாராக. என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்தில் 1 யோவானுக்கு எழுதினதான நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு மனுஷன் நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று ஒருவன் சொல்லுவானானா அதை எதனாலே நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், அங்கே தேவ வசனம் சொல்லுது அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடப்பதனால் என்று சொல்லி. அன்பான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு துக்கமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இருக்கா, இல்லை அவர்கள் ஆண்டோடைய வார்த்தையின்படி கை கொண்டு நடக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, இவங்க உண்மையாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு சொல்லுவாங்களே தவிர இவங்க செய்ய மாட்டாங்க. ஆகியால் தான் நாங்கள் யோவான் சொல்கிறாரு, நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போது தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கும்போது தான் தேவனை நம்மால் அறிய முடியும். ஒருவேளை நம்ம சொல்லலாம், நான் பூர்வீக கிறிஸ்துவன், என்னங்க நான் 10 வருஷம் 20 வருஷம் கிறிஸ்துவன். நீ எவ்வளோ வருஷம் கிறிஸ்துவனாவது இருங்க, அன்பான தேவ ஜனமே, நீங்கள் தேவனை அறிஞ்சிருக்கீங்கன்னு எதனால நம்ம கணிக்க முடியும்னா அவரோட வார்த்தையை கை கொண்டு நடப்பதுனால. நீங்கள் லூக்கா 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தேவ வசனம் சொல்லுகிறது, நான் தேவனுடைய வார்த்தையை அன்பான தேவஜன்மை கை கொண்டு நடக்கிறேன்னு சொல்லி ஒருவன் நடக்காமல் இருப்பானானா அவனை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது அவன் தேவனை அறியாதவன் என்று சொல்லி. அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த 2025ஆம் வருஷத்தில் தேவ பிள்ளைகளாயிருக்கிற நீங்களும் நானும் தேவனை அறிந்த தேவ ஜனமாய் மாற வேண்டும். காரணம் என்னன்னா, நீங்கள் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 19லேருந்து 21 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. சிம்சோன் யோசித்தாரு, தேவன் தன்னோடு இருப்பார் அப்படி என்று சொல்லி. அன்பான தேவ ஜனமே, ஆனால் அவரை விட்டு விலகினதை அவர் அறியாமல் இருந்தார். ஏன்னா தேவன் அவருக்கு அநேக வாய்ப்புகளை கொடுத்தார். ஆனால் அவர் அந்த வாய்ப்புகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாருன்னா தட்டி கழிச்சிட்டார். தேவன் கொடுத்த அந்த வாய்ப்பை தேவ மகிமைக்காக பயன்படுத்தவே இல்லை. ஆகியால் அன்பான சகோதரனே சகோதரியே, கடைசியில் அவருடைய நிலைமை என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவர் விட்டு போன உடனே பிலிஸ்தீர்கள் அவரை பிடித்து அவருடைய 2 கண்களை பிடுங்கி அவருடைய கைக்கு விலங்க போட்டு சிறையில் வைத்து அவரை மாவு ரூபம்படியாக விட்டாங்க. எவ்வளோ பெரிய பலவான், எவ்வளோ பெரிய பரிசுத்தவான். அன்பான தேவ ஜனமே, தேவனை விட்ட உடனே அவரோட வாழ்க்கை பிரியமான தேவ ஜனமே மிகவும் மோசமான நிலையில் காணப்பட்டது. நீங்கள் என்னோட ஒரு வசனம் வாசித்து பாருங்கள். 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அன்பான தேவ ஜனமே, நான் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிறேன் என்று சொல்லி ஒருவன் நடக்காமல் இருப்பானால் அவங்களை குறித்து பரிசுத்த வேதாகம் என்ன தெரியுமா சொல்லுது? அவர்கள் பொய்யர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த 2025ஆம் வருஷத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய தரத்தை தேவன் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய பிரியமான வார்த்தையை கை கொண்டு நடக்கிறவளா மாற வேண்டும். ஏன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21லேருந்து 23 வரைக்கும் வாசித்து பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு பிதாவின் சித்தத்தின்படி நீங்கள் செய்யாமல் போனீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே உன் நாமத்தில் நான் அற்புதங்களை செஞ்சேன், உன் நாமத்தில் பேய் பிசாசுகளை ஓட்டினேன், உன் நாமத்தில் நான் பிரசங்கம் பண்ண. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது. அப்போ அன்பான தேவ ஜனமே, அந்த நிலைக்கு நம்மளோட வாழ்க்கை தள்ளப்படாதபடிக்கு இந்த வருஷத்தில் தேவ பிள்ளைங்க நாம் என்ன செய்ய வேண்டும்? வசனத்துக்கு ஏற்றபடி நாம் வாழ வேண்டும். ஏன்னா தேவனுடைய வசனம் சொல்லுது, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் மிகவும் வருத்தத்தோடு சாமுவேல் இடத்துல சொல்றாரு, சவுல் என் வார்த்தையை கை கொள்ளாமல் போயிட்டான் என்று.
ஆகியால் அவனை ஏன் நான் ராஜாவா ஆக்குனேன்னு ஆண்டவர் துக்கப்படுகிறது நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஆண்டில் ஆண்டவர் அன்பான தேவ சொன்னவர் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் துக்கப்படாதபடிக்கு, தேவனுடைய நாமம் நம்மால் வீணில் விளங்காதபடிக்கு நாம் ஒரு தீர்மானம் பண்ணணும். நான் தேவ வசனத்தின்படி நான் நடப்பேன். தேவனுக்குள்ளே நான் இருக்கிறேன்னா நான் தேவ வசனத்தை கை கொண்டு நடக்கணும். நடக்கும்போது கண்டிப்பாக அன்பான தேவ ஜனமே, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத மாற்றங்களை, வித்தியாசங்களை தேவன் கண்டிப்பாக கட்டளையிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் கேட்டு இந்த வார்த்தையை விட்டுவிடாதபடி, இந்த வார்த்தைக்கு ஏற்றபடி நாங்கள் நடக்க, நாங்கள் தேவனை அறிந்தவர்கள் என்று சொல்லி வசனத்தை கை கொள்ளாமல், எங்களை நாங்கள் வஞ்சித்து கொள்ளாமல், எங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் பிளவு உண்டாகாதபடிக்கு தேவநீர் உதவி செய்வீராக. அன்று சவுல் வாழ்க்கையை நினைத்து ஆண்டவரே நீங்கள் துக்கப்பட்டது போல எங்களுடைய வாழ்க்கை அன்றைக்கு தாவே துக்ககரமாய் காணப்படாதபடிக்கு நாங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க ஆண்டவரே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கேட்டு உணர்ந்து ஒப்பு கொடுத்த மனம் திரும்பின எல்லா தேவ ஜனங்களை ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை சந்தியும். அன்று அவருடைய குறைகளை நிறைவாக்கும். அற்புத அடையாளங்களை செய்யும். இவள் ஆத்மா வாழ்றது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா. ஒரு நன்மை குறைபடாதபடி நன்மையும் கிருபையும் இந்த பிள்ளைகளை பின்தொடர தேவன் உதவி செய்யும். நம்முடைய மகிமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரி, இன்னும் அதிகமாக நீங்கள் தேவனை அறியணும் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா எங்களுடைய யூடியூப் சேனலில் எங்களுடைய நம்பர் டிஸ்பிளே ஆகிறது. நீங்கள் எங்களோட தொலைபேசியின் வழியாக அணுகலாம். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.